ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் உண்டாகட்டும். இப்பொழுது ஜெபமானது அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றங்கள் உண்டாகட்டும். எலும்புக்குள்ள இருக்கிற ஊணுகள், சதைகள், சவ்வுகள், நரம்பு, இரத்த குழாய்கள், ஆண்டவரே ஒவ்வொரு பகுதி சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு பகுதி நீங்க உருவாக்குனது ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய அஜாக்கிரதால நாங்கள் விழுந்து அந்த ஆக்சிடென்ட் ஆகி இன்னைக்கு சரீரங்களில் பல பிரச்சனை இருக்குமானால் என்னுடைய வார்த்தையை அனுப்புகிறோம். உங்களுடைய வசனம் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லப்பட்டது. ஒவ்வொரு பகுதியிலும் எலும்புகள், அந்த சிதறி கிடந்த எலும்புகள் எப்படி ஒன்று சேர்ந்ததோ அதே போல நாங்கள் ஜபிக்கும் போது எல்லாம் எலும்புகள் ஜாயிண்ட் ஆவதாக சொன்னாமத்தால், இரத்த குழாயில் ஒவ்வொரு பகுதியிலும் சரியாவதாக சொன்னாமத்தால் விடுதலோடு மகா சேனையை எழுந்து நின்று ஆண்டவரை கர்த்தருக்கு நன்றி சொல்ற பிள்ளைகளாக இருப்பார்களே சொன்னாமத்தால் வார்த்தை அனுப்புகிற ஆண்டவரே சுனாமத்தினால் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனா இருக்கிறவர். எந்தெந்த மாவட்டம், எந்தெந்த பகுதியில, எந்தெந்த நாட்டிலும் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்காங்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே இஸ்ரவேலில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இருந்தது இல்லை என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. வாதை உன் கூடாரத்தை அணுகாத பொல்லாப்பு நேரிட சொன்ன வார்த்தை நிறைவேறுவதாக. இயேசுவின் தழும்புகளால் சுகம் ஆனீர்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் சொல்லுறோம். எழுந்து நட என்று சொல்லுகிறோம், படுக்கை எடுத்து வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்த ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்தக்க நன்றி, சுகம் கொடுத்தக்க நன்றி செலுத்துகிறோம். அவங்களோடு கூட ஹெல்ப்புக்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய பிரசனம் உண்டாகட்டும். மகிமை இத்தனை சீக்கிரமாய் காய்கள் ஆறுனதே என்று சொல்லி ஆண்டவரே அவள் ஆச்சரியப்படும்படிக்கு இது நம்மளை மனுஷனால் உண்டான கர்த்தரோட ஈவுன்னு சொல்லும்படிக்கு சாட்சியோட இருப்பார்களே நாமத்தினாலே சுகம் கொடுத்தக்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுது கூட நம்முடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு எந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார் எனக்கு தெரியாது. ஆனாலும் வந்திருக்கிற ஒவ்வொருக்களும் அது மிகுந்த ஒரு ஆவிக்குரிய பலனாய், ஒரு வழிகாட்டுதலாய், ஒரு வெளிச்சமாய், ஒரு ஊண்டுகோலாய் இருப்பதை சொன்னாமத்தினார் அன்றைய வார்த்தையை கொண்டு இருக்கிற அன்பு மகள் டாக்டர் திசாவை நாங்கள் சபையின் சார வரவேற்கிறோம். காரியத்தில் வரவேற்கிறோம். Okay, sir. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. கர்த்தரின் பெரிதான நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Amen. God is good all the time. All the time God is good. Amen. பத்தலது. God is good. Yes. All the time God is good. எல்லா நேரத்திலும் தேவன் நன்மையா இருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. இந்த புது வருஷம் இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. 2025 கரெக்ட். நம்ம அதுக்குள்ள 3வது மாசத்துல பாதிக்கு வந்தாச்சு. 2 மாதம் கடவுள் நம்மளை கண்ணின் மணியை போல வழி நடத்திருக்கிறார். Amen. Hallelujah. இந்த புதிய வருஷத்தை காண செய்தார். இந்த புதிய வருஷத்துல நம்மளை இன்னும் மகிமையா எடுத்து நம்மளை வழி நடத்துறார். அவரோட நாமம் நம்மளோட வாழ்க்கையில மகிமைப்படுகிறது. Amen. அவர் நம்மளை பயன்படுத்துகிறார். Amen. அவர் நம்மளை ரட்சித்த தேவனா இருக்கிறார். Amen. சிஸ்டர் இன்னைக்கு அழகான ஒரு வர்ஷிப் லீட் பண்ணாங்க. அதுல நமக்கு சொன்னது போல கிறிஸ்மஸ் அப்ப நம்ம எப்படி சொல்றோம், ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் சீசன். கரெக்ட் தானே? அதே மாதிரி இந்த லெந்து நாட்கள் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், அவரோட டிவைன் சாக்ரிஃபைஸ், அவர் நமக்காக செலுத்தினதான அந்த கிரயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த கிராஸை நம்ம ரிமெம்பர் பண்ற டைம் இது. கரெக்ட் தானே? நிறைய பேர் இந்த லெந்து நாட்கள் என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க, தன்னைத்தான வர்த்திக்குவாங்க. நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் செய்வாங்க. நீங்களாம் செய்கிறீங்களா? இல்லை.
ஏன்னா நம்ம என்ன அறிஞ்சிருக்கிறோம், உண்மையை அறிந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக எல்லா பாடுகளும் ஏற்றுட்டாரு. நான் குட்டிக்காரனை அடிச்சு நான் ஃபாஸ்டிங் பண்ணி எல்லாம் நான் அவரை வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ண தேவையே இல்லை. நான் ஒன்னே ஒன்று ரிமெம்பர் பண்ணணும், அவரோட டிவைன் சாக்ரிஃபைஸ். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எனக்காக எல்லா பாடுகளும் அனுபவித்தாரு. அவர் அவரோட தெய்வீக ஸ்தானத்துல இருந்து இந்த இடத்துல எனக்காக இறங்கி வந்து இந்த பூமியில கஷ்டப்பட்டு இந்த இடத்துல பாடுபட்டு எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தார். ஆமென், ஆமென். அவர் நிமித்தத்துல நான் இன்னைக்கு ஐ அம் ஹோல்டிங் தி ஃபிளாக் ஆஃப் விக்டரி. ஆமென், victory in the name of Jesus. Hallelujah. அவர் நிமிச்சம் தான் இந்த இடத்துல எனக்கு சல்வேஷன் கிடைச்சிருக்குது. நான் இந்த சல்வேஷன் எங்கேயாவது போய் கடையில் வாங்க முடியுமா? என்கிட்ட இருக்கிற டைமண்ட் வச்சோ காசை வச்சோ வேல்யூபிள் வச்சு நான் வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. அவர் கொடுக்கறதான ரட்சிப்பு சல்வேஷன் எதுனால கிடைக்குது? பியூர்லி அவரோட லவ்னால. ஏன்னா அவர் என்னை நேசிக்கிறார். என் தாயின் வயிற்றில் நான் உருவாறதுக்கு முன்னாடியே அவர் என்ன குறித்த தேவன். அவர் என்னை நேசிக்கிறார். அதனால அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? சல்வேஷன் கொடுத்திருக்கிறார். அந்த சல்வேஷனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க இருக்கிறோம், அவர் நாமத்தை துதிக்க. ஆமென், ஹல்லேலூயா. இங்க யாரெல்லாம் சல்வேஷன் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கீங்க? யாரெல்லாம்? எல்லாருமே ரிசீவ் பண்ணியிருக்கோம். அவர் முக்கியம் நம்ம நினைச்சுதான் இங்க வந்திருக்கோம். ஆமென். நீங்களும் நானும் ரொம்ப ப்ரிவிலேஜ். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, அவரோட அன்புனால நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க. நம்ம பார்க்க வேற வேற மாதிரி இருக்கிறோம், ஆனா நமக்குள்ள யார் இருக்கிறா? ஏசுப்பா இருக்கிறாரு. நம்மள அவரு சிருஷ்டித்திருக்கிறாரு. எப்படி சிருஷ்டிருக்காரு? அவரோட சாயல்ல சிருஷ்டித்திருக்கிறாரு. நம்ம உடம்புல ஓடுறது யாரோட ரத்தம்? அவரோட ரத்தம். அவரோட விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மளை வாங்கியிருக்கிறாரு. ஏமேன். இதை விட உலகத்துல வேற ஏதாவது வேல்யூபிளான கிஃப்ட் இருக்கா? இல்லவே இல்லை. ஏமேன். ஸோ இந்த நம்ம ஈஸ்டரை வந்து கிறிஸ்மஸை காட்டிலும் நம்ம இன்னும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா என்ன? we have got the victory in the name of Jesus. Amen, hallelujah, hallelujah. இதை அறிஞ்ச நம்ம வந்து வேற உலக பிரகாரமான காரியம் எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்து இருக்காரு. நம்ம இதை வந்து இந்த காலத்துல மட்டும் இல்ல, 365 நாளும் நம்ம அவரை கேரி பண்ணணும். நம்ம போற இடம்லாம் அவரோட பிரசனை நம்ம முன் செல்லணும். Amen, hallelujah, hallelujah. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரியவர். ஏன் நமக்கு இந்த சல்வேஷன் ஏன் நமக்கு கொடுக்கணும்? ஏன் ஜீசஸ் நமக்கு கொடுக்கணும்? அதை நீங்களும் நானும் அதுக்கு பாத்திரமா? என்னைக்கா நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? எதுக்காக நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன் சாமி எனக்கு ஏன் இவ்வளோ தயவு? எனக்காக நீங்க ஏன் இந்த பாடை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருக்கோமா? இல்லை. கரெக்ட் தானே? ஒரு பாஸ்டர் வந்து இந்த ஸ்டோரி சொன்னாங்க. இது ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு மதர்ஸ் டே வருது இல்லை, மே மாதம் வரும். ஸோ அந்த டைமில் அந்த ஊரில் வந்து அந்த ஃபாதர், அவங்களோட ஒரு 5 வயசு பையன், அப்புறம் கூட கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சர்ப்ரைஸாக அவங்க வீட்டில் இருக்கிறதான தாய்மார்களுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடையில் முன்னாடியே போர்டு வச்சுட்டாங்க, நீங்கள் இந்த பொருள்லாம் ரொம்ப வேல்யூபிளானது, இதை வந்து எதாவது தொட்டி கீழே போட்டு உடச்சிட்டிங்கன்னா நீங்கள் இது கண்டிப்பாக பே பண்ணிடணும், நீங்கள் பே பண்ணால் நான் உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு முன்னாடியே போர்டு எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் போய் சுற்றி ஒவ்வொரு பொருளாக எடுத்து பார்க்குறாங்க, எதை நம்ம வாங்கலாம் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்தையும் பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுது, அந்த 5 வயசு பையன் என்ன பண்ணிடுறான், ஒரு அழகான ஒரு கேண்டில் ஸ்டாண்டு, கிளாஸ் கேண்டில் ஸ்டாண்டு எடுத்து கையில் வச்சு பார்க்கும்போது தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே எல்லாரும் அந்த பிஸியாக இருந்த ஷாப்பில் அங்கே க்ரௌட் ஆகிட்டாங்க. அந்த எல்லாரும் க்ரௌட் ஆகிட்டாங்க. அந்த கடை மேனேஜர் வராரு. யாருப்பா அந்த அதை உடைச்சது அப்படின்னா, அந்த சின்ன பையன் அப்படி பாம்போல நின்று பார்க்குறான். அப்போ வந்து அவர் சொன்னார், யார் இது பொறுப்பேற்றுக்க போகிறா? யார் இதை உடைச்சது? யாருமே இருக்கிற எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. அவனோட ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்க, யாருமே ஒன்றும் சொல்லலை. ஆனால் அந்த பையனோட அப்பா வந்து சொன்னார், நான் இந்த பையனுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன், ஏன்னா அவன் என்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக அவரு பே பண்ண. அதே மாதிரி தான் அந்த உலகத்தில் நம்மளை பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஆனால் யாரும் நமக்கு சல்வேஷன் தர முடியாது. ஒன்லி த்ரூ ஜீசஸ் we can receive the salvation. Amen, hallelujah. Simple as that, simple as that. ஏன்னா he is our heavenly father. He is our supernatural heavenly father. அவர் போல ஒருவர் இல்லை. அவர் நம்மளை சிருஷ்டிக்கும் போதே அவர் நம்மளை அவரோட சாயலில் சிருஷ்டித்தாரு. ஏன்னா நீங்களும் நானும் சஃபர் பண்ணுறது அவர் ஒரு நாளும் விரும்புகிறதே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த சல்வேஷனை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்ததான வார்த்தை, நான் கொண்டு வந்ததில்லை, தேவன் எனக்கு கொடுத்ததான வார்த்தை, என்னை பலப்படுத்தின வார்த்தை, அதை நான் உங்க கூடயும் பயன்படுத்துகிறேன். வாக்கிங் வித் ஜீசஸ். இயேசுவோடு சேர்ந்து
நடப்பது. ஆமென். ஹalleluya. இதை கேட்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. வாக்கிங் வித் ஜீசஸ், அவரோடு சேர்ந்து நடப்பது. எத்தனை பேருக்கு இந்த ப்ரிவிலேஜ் இருக்கு இந்த உலகத்துல? இல்ல, நீங்க யார் கூட விரும்பி கை கோர்த்து நடப்பீங்க? உங்களுக்கு பிடிச்சவங்க கூட தான் நடப்பீங்க. கரெக்ட் தானே? உங்களோட ஒய்ஃப், உங்களோட லவர், யாரா இருந்தாலும் நீங்களை யார் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்க கைகளை பிடிச்சி நடந்து நீங்கள் ஒரு வாக்கிங் போக விரும்புவீங்க. அவங்கக்கிட்ட உங்கள் மனசை திறந்து பேச விரும்புவீங்க. உங்கள் மனசில் இருக்க பாரத்தெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுவீங்க. உங்கள் பிடிக்காதவங்ககிட்ட சொல்லுவீங்களா? இல்லை உங்கள் பாஸ் கை கோர்த்து பிடிச்சிட்டு அவங்ககிட்ட பேசணும்னு நினைப்பீங்களா? இல்லை. இந்த உலக பிரகாரமான எந்த மனுஷனும் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே அவங்கக்கிட்ட ஓப்பன் அப் பண்ண முடியாது. நம்ம அவங்கக்கிட்ட மனதை திறந்து பேசும்போது என்ன ஆகும்? சில நேரம் நம்மளை கீழே பார்ப்பாங்க, நம்மளை தாழ்த்தி பார்ப்பாங்க, என்ன இவன் இப்படி இருக்கான்னு. இல்லை நம்மளை ரொம்ப என்ன இவன் ரொம்ப இப்படிலா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு மாதிரி பரியாசமாக பார்ப்பாங்க. அப்போ ஆனால் நம்மளை எதுவுமே இல்லாமல் நம்மளை ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரெண்டாக பார்க்குறது ஏசப்பா மாத்திரம்தான். ஆமென். ஹalleluya, ஹalleluya. வாக்கிங் வித் ஜீசஸ்ன்றது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். அந்த ப்ரிவிலேஜ், அந்த இன்விடேஷனை நம்ம ரிசீவ் பண்ணுறோமா? Amen. Are we with walking with Jesus? நம்ம இயேசுவோடு சேர்ந்து நடக்கிறோமா? Are we ready to do that? Amen. Walking with Jesus அப்படின்னா when you pray every day, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறது இயேசுவோடு நீங்கள் பேசுறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறது, இயேசு உங்ககிட்ட பேசுறது. உங்களுக்கு பதில் எங்கே கிடைக்குது? பைபிள் வாசிக்கும் போது. ஸோ இந்த ரெண்டுமே நடக்கணும். நீங்கள் பேசணும். ஒரே இது நானே பேசிக்கிட்டே இருந்து பதிலே கிடைக்கலன்னா நல்லா இருக்குமா? 2 நாள் பேசுவேன், 3 நாள் பேசுவேன், என்ன ஆயிரும்? போர் அடிச்சிடும், என்ன ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு. ஆனால் நீங்கள் பைபிள் ப்ரேயர் பண்ணுறீங்க. ப்ரேயர் பண்ணும்போது யார் கூட பேசுகிறீங்க? தேவனாகிய கர்த்தர் கூட பேசுகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது என்ன ஆகும்? தேவனோட வார்த்தை உங்களை பலப்படுத்தும். பதில் உங்களுக்கு அது மூலியமாக கிடைக்கும். இது நம்மளை பலப்படுத்தும். நம்மளோட வாக்கிங் வித் காட் அந்த ப்ரிவிலேஜை என்ன ஆகும்? ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும். கரெக்ட் தானே? நம்மளோட ஜெபத்துக்கு பதில் பைபிளில் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு சிம்பிளாக நமக்கு தெரியலாம், என்ன இது ஒரு விஷயமான. ஆனால் இது நம்மளை அன்றாட நமக்கு தேவையான நமக்கு ஃபுட்டும் இதுதான். நமக்கு கொடுக்கறதான அப்போ இதுதான், ஜீவ அப்போ இதுதான். நமக்கு தேவையா வற்றாத நீர் என்னது? இந்த ஜீவனும் இந்த வார்த்தையும் தான் நமக்கு கொடுக்கறது. ஸோ வாக்கிங் வித் ஜீசஸ்ன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. சில நேரம் நம்ம நினைப்போம் வாக்கிங் வித் ஜீசஸ் தானே, இட்ஸ் ஓகே. வாக்கிங் வித் ஜீசஸ்னால நமக்கு என்ன? வி ஆர் நாட் கோயிங் டு சிட் இன் த பெட் ஆஃப் ரோசஸ். டெய்லி நமக்கு யாராவது ரோஜா பூ தூவி நம்ம ஒரு ரோஜா பூ தூவின பெட்டில் இருக்கிற மாதிரியே இருப்போமா? இல்லை. பிரச்சனைகள் நிச்சயம் வரும். நமக்கு பிரச்சனைகள் சூழ்ந்த வாழ்க்கையாக தான் இருக்கும். பலவீனம் இருக்கும். நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில போனோம்னா 1000 பிரச்சனைகள் எப்படி முதலைகள் போல காத்திருக்கும் நம்ம விழுங்குறதுக்கு. ஆனா இந்த காரியங்கள் எல்லாத்துலயும் நம்ம ஜெபிக்கும் போதும் பைபிள் வாசிக்கும் போதையும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி ஞானத்தை கொடுக்கிறாரு. அப்ப நம்ம என்ன ஆகும்? இந்த பிரச்சனைகள் மூழ்கி போகாத படிக்கு we will walk over the problems. Amen. Hallelujah. உங்க வாய் நிமித்தம் நீங்க என்ன பண்ணுவீங்க? you can control your problems. நீங்க பேசும்போது என்ன ஆகும்? நீங்க அந்த பிரச்சனைகள் மேல நடப்பீங்க. நீங்க அதனால மூழ்கி போக மாட்டீங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. ஒரு ஜோக் ஒன்று பார்த்தேன் நான் ப்ரேயர் வச்சுட்டு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் மறிச்சு போயிடுவாங்க. ஒருத்தர் எங்கள் பாஸ்டர் அன்னைக்கு ஷேர் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ப்ரேயர் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு இது. கரெக்ட் தானே? ஆமாம். ஸோ அப்போ இந்த ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் மறிச்சு போகிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பாஸ்டர், ஒருத்தர் ஒரு பஸ் டிரைவர். ஓகே, 2 பேரும் மறிச்சு அவங்களோட சோல் மேலே போகுது. பீட்டர் டோர் ஆஃப் ஹெவனை ஓப்பன் பண்ணி அவங்கள ரிசீவ் பண்ணுறாரு. ரிசீவ் பண்ணிவிட்டு 2 பேருக்கும் அந்த மேன்ஷன், அங்கே தான் நமக்கு மாளிகை இருக்குல்ல, தேவன் நமக்கு கட்டி வைக்க மாதிரி. அதில் பீட்டர் என்ன பண்ணுறாரு? அந்த பாஸ்டர் கொடுத்த மாளிகை ஒரு சிங்கிள் பெட்ரூம் மாளிகை. அப்போ அந்த டிரைவர் கொடுத்த மாளிகை டபுள் ஸ்டோரி மாளிகை. அப்போ அந்த பாஸ்டருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. என்ன நீங்கள் பீட்டர் இப்படி பண்ணிட்டீங்க? நான் என் வாழ்க்கையவே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்ணேன்? இந்த பூமியில் நான் ஒரு பாஸ்டராக இருந்து எத்தனையோ பேரை வழி நடத்தி இருக்கிறேன். அவர் ஆஃப்டர் ஆல் ஒரு பஸ் டிரைவர் தானே, அவருக்கு போய் நீங்கள் மாளிகையை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு சின்ன சிங்கிள் பெட்ரூம் ரூமை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார். அப்போ பீட்டர் சொன்னாரா, அது முக்கியம் கிடையாதுப்பா. நீ என்ன பண்ண? மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணி நீ ப்ரேயர் பண்ணும்போது சர்ச்சில் எல்லாரும் தூங்கினாங்க.
ஆனா அவரு ஸ்டியரிங் வீலை பிடிச்சிட்டு பஸ்ல உட்காந்தோன்னா அவ்வளோ பேர் கை கூப்பி ஜெபம் பண்ணாங்க. அதனால ஜெபங்கள் நிறைய மேல வந்துச்சு. ஸோ அது நிமித்தம் அவருக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி அவர் சொன்னாரு. இது இட்ஸ் ஜஸ்ட் அ ஜோக். ஆனால் நம்ம பாஸ்டர் அப்படி இல்லை, யாரையும் தூங்க விட மாட்டாரு, அடிச்சு எழுப்பி விட்டுறாரு, கவலைப்படாதீங்க. ஸோ அவர் வந்து ஜெபத்தினால வந்து இந்த ஒரு வருஷம் மைல் ஸ்டோனை தொட போறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல தேவன் நம்மளை வைத்திருக்கிறது வந்து பெரிய கிருபை. இன்னைக்கு நான் உங்களுக்கு அதே சொன்ன மாதிரி வாக்கிங் வித் ஜீசஸ்ன்றது ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இட் இஸ் நாட் அ ஈஸி எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வி கேனாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அவ்வளோதானே, ஏசப்பதன் நம்ம ஏசப்பதானே இன்னைக்கு டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுன்றதுக்கு உங்களை எப்படியாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுமா? ஒன்றுமே இல்லை. நீங்கள் முட்டியிலேருந்து ரத்தம் வர வரைக்கும் எனக்கு ஜெபம் பண்ணுன்னு அவர் சொன்னாரா? இல்லவே இல்லை. நீங்கள் பைக்கில் போகும்போது ப்ரே பண்ணலாம், நீங்கள் பெட்டில் படுத்திருந்து கூட ப்ரே பண்ணலாம். உங்கள் நாளை நீங்கள் திறந்த உடனே விழிச்ச உடனே நீங்கள் அவர்கிட்ட பேச தொடங்கிடணும். ஏசப்பா, இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி, இந்த நாளை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை வழி நடத்துங்க, சாப்பிடும்போது இந்த உணவை பிளஸ் பண்ணுங்க ராஜா, நான் போகிறேன், என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா நீங்களும் நானும் அவரோட பிள்ளைங்க. ஆமென், ஹல்லேலூயா. எதுவுமே நம்ம அவரை சார்ந்து இருக்கணும்னு அவர் நம்புகிற தேவனா இருக்கு. அவர் தோள்களின் மேல் நம்ம சாய்ந்து இருக்கணும். ஆமென். நான் என்னால எல்லாம் முடியும் அப்படின்றத தூக்கி எடுத்து போட்டுருங்க. உமால எல்லாம் கூட ராஜா, நீர் என்னோடு இருப்பதால் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லும் போது என்ன ஆகும்? அவர் நம்மளை எடுத்து செல்வார். கழுகுகளை போல என்ன பண்ணுவார்? உயர பறக்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணும்போது இந்த சாத்தான் என்ன பண்ணுவான்? நம்ம ஐடென்டிட்டியை பிரேக் பண்ணுவான். நம்ம கிட்ட சொல்லுவான், நீ ஒண்ணுக்கு பாத்திரம் இல்லை, இன்னைக்கு நீ ப்ரேயரே பண்ணல, நீ ப்ரே பண்ண கடவுள் கேட்டுருவாரா, இப்படியா அப்படியான்னு சொல்லி நம்ம கிட்ட என்ன போடுவான்? நெகட்டிவிட்டியை வந்து போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? கேட்க கூடாது. உங்க விசுவாசத்துக்கு அளிக்கிற முதல் டூல் என்னன்னா உங்க காது. நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க நெகட்டிவான திங்ஸ் ரொம்ப கேட்க கேட்க என்ன ஆகும்? உங்க பேஸ்மெண்ட் வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி நீங்கள் டவுனாக இருக்க டைமில் அவரோட வார்த்தையை வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் வாசிக்கணும். பலப்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் வாசிங்க. அப்படி செய்யும்போது அவரை பிரசனை நமக்கு ரொம்ப முக்கியம். யூ ஆல்வேஸ் கேரி த பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்ன ஆகும்? உங்களை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாட்டு உங்களை வழி நடத்தி உங்களை காத்து கொண்டே வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதனால ஜீசஸை மட்டுமா சாட்டன் விட்டு வச்சான்? 40 நாள் அவர் போய் ஜெபம் பண்ணாரு. அவரு நம்மளை மட்டுமா சோதனை வந்து இது பண்ணுச்சு? ஜீசஸுக்கே அந்த சோதனை தான். என்ன, அவர் அந்த விரதம் இருக்கும்போது அந்த 40 days அவர் போய் ப்ரேயர் பண்ணும்போது அவரை விட்டு வச்சானா? விடல. அவர்கிட்டயும் போய் என்ன சொன்னா? நீர் தேவனாகிய குமாரனா இருந்தா எப்படி? அப்படியே அவர் ஐடென்டிட்டியை தான் குத்துறான். நீர் தேவன். அப்போ என்ன ஆகும்? நமக்கு உடனே வந்து அப்படி உசுப்பேத்துற மாதிரி ஒரு இது. நீர் தேவனாகிய குமாரனா இருந்தா இப்படி செய்யுங்க, நீர் தேவனாகிய குமாரனா இருந்தா அப்படி செய்யுங்க. அவர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? அவர் விரட்டி விட்டுட்டார். நீ யார் என்னை இது பண்றதுக்கு? நான் யாருன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணணும்? we must hold the identity. நான் யாருன்னு தெரியுமா? I am the daughter of the most high God. I am the son of the most high God. உனக்கு எந்த ரைட்டும் இல்லை என்கிட்ட வந்து பேசுறதுக்கு சொல்லி நம்ம அவனை விரட்டி விட்டுருணும். எந்த நெகட்டிவிட்டியும் நம்ம கிட்ட வர வைக்கக்கூடாது. ஆமென். ஸோ அப்போ இது எப்போ நடக்கும்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜீசஸ்கிட்ட பேசிட்டே இருக்கணும். யூ மஸ்ட் ஆல்வேஸ் பி இன் அ கனெக்ஷன், வாக் வித் காட். அவர் கூடயே நீங்கள் நடக்கணும். நீங்கள் கொஞ்சம் தனியாக இருந்தீங்கன்னா யார் வருவா? அவன் வருவான், நைஸாக டைம் பார்த்து வருவான். அப்படி தானே அவன் கார்டன் ஆஃப் ஏடனில் பண்ணான். ஈவும் ஆடம் தனியாக இருக்கக்கூடாதுன்னு தான் ஈவை படித்தார். அவங்க 2 பேர் ஒழுங்காக 2ஆக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஈவ் தனியாக நடந்து போனால் அவன் வந்து பேசினான். அவன் காதுகளை வந்து அவன் நைஸாக பெனிட்ரேட் பண்ணிட்டான். கரெக்ட் தானே? இன்னைக்கு அதனால லோன்லினஸ் நிறைய பேர் நம்ம இன்னைக்கு இந்த டைப் ஆஃப் ஜெனரேஷன் நம்ம வந்து பேசுகிறோம். ஐ நீட் மை ஸ்பேஸ், எனக்கு தனியாக இருக்கணும். அது இருக்கவே இருக்காதீங்க. கடவுள் விருப்பப்பட்டது நம்ம ஃபேமிலியோடு இருக்கணும். ஃபேமிலினா பிரச்சனை இருக்க தான் செய்யும். இந்த பிரச்சனையில் நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைங்க கடவுள் கொடுக்குறானா? எல்லா பிள்ளைங்களும் ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. குட்டி கர்நாடிக்கும் எல்லா பிரச்சனையும் செய்வாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும். இந்த இதில் நமக்கு இந்த பேட்டில் நம்மளை வின் பண்ண வைக்கிறது த்ரூ ஜீசஸ் மட்டும்தான். ஆமென். நம்ம பாட அனுபவிக்கணும்னு அவர் நம்மளை விரும்பலை. ஏன்னா இதை கோ த்ரூ பண்ணும்போது அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த இதுக்குள்ள நம்ம போகும்போது இந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம். எபேசியர் 1வது அதிகாரம். எபேசியர், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 1.
chapter 1 verse 3 ல இருந்து 9 வரைக்கும் யாராவது தமிழ்ல வாசிங்க, அப்புறம் நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு புரிஞ்சுதா? இது எவ்வளவு பெரிய இது பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய privilege அவருக்கு நமக்கு கொடுத்துட்டார். Give peace to the God and Father of our Lord Jesus Christ. He has blessed us with every spiritual blessing. எதையுமே விட்டு வைக்கல. Every spiritual blessing. Those blessings come from the heavenly world. They belong to us because we belong to Christ. Every simple. அவருக்கு அவரோட ஹெவன்லி ஃபாதர் கொடுத்த பிளஸ்ஸிங் எல்லாம் நமக்கும் உண்டு. எப்படி? ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்காரு. கரெக்ட் தானே? Amen. Hallelujah. Do we receive it in the name of Jesus? Amen. Hallelujah. God chose us to belong to Christ before the world was created. உலகமே சிருஷ்டித்துக்கு முன்னாடி உங்களை என்னை அவர் சூஸ் பண்ணிட்டார். Amen. Hallelujah. He chose us to be holy and without blame in the eyes. He loved us. யாரும் நம்மளை குற்றம் சொல்றது அவருக்கு பிடிக்காது. என் பிள்ளை பாவின்னு அவர்கிட்ட யாருமே கொண்டுட்டு போக கூடாது. Amen. Hallelujah. அதனாலதான் அவர் நமக்காக அவரோட ஜீவனை கொடுத்து நம்மளை விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்ம கிரயம் பண்ணியிருக்கிறார். Amen. Hallelujah. All those things bring praise to His glorious grace. God freely gave us His grace because of the one He loves us. We have been set free because of what Christ has done. Amen. Hallelujah. இது நிமித்தம் என்ன ஆகுதுன்னா அவரோட மிஸ்ட்ரி, அவருக்கும் அவங்க அப்பாக்கும் பரம தகப்பனுக்குள்ள மிஸ்ட்ரி பிளான்ஸ், அதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட நம்ம கிட்ட ரிவீல் பண்ணிட்டார். Amen. Hallelujah. Hallelujah. நமக்கு ஒரு பெரிய பங்கு அவர் கூட கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால we are having the right to walk with Jesus. Amen. Walk with Jesus. Amen. We are going to walk with Jesus. உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, you will walk with Jesus. You will walk with Jesus. Amen. Hallelujah. இந்த வாக்கிங் வித் ஜீசஸ்ன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுவீங்க, அவர் கூடவே நீங்கள் கை கோர்த்துட்டு போவீங்க, அவரோட பிரசனத்தை எப்பயுமே கேரி பண்ணுவீங்க. அப்போ இந்த பைபிளில் நம்ம பார்த்தோன்னா ஈனோக்குன்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவர் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈனோக் ஜெனசிஸ் சாப்டர் 5 ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அது ரொம்ப அழகான ஒரு இதை அவர் தேவன் கொடுத்திருக்காரு. அவருக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்காரு, ஒரு ப்ரிவிலேஜ். என்ன ப்ரிவிலேஜ் கொடுத்திருக்காரு? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். வெரி குட். அவர் அந்த இதுல பாத்தீங்கன்னா 60 வயசு இருக்கும்போது அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு. அவர் பேர் மித்துசுலா. அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் 300 வருஷம் தேவனோடு சேர்ந்து நடந்தாராம். உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? நிறைய பேருக்கு. பாஸ்டர் ஐயா, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 42 வருஷம். ஆனா அவரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா எங்க போனாலும் சிஸ்டர் கூட்டிட்டு போயிடுறாரு, கூடயே ஒரு நல்ல பங்கா வச்சிருக்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன்னா, நானும் என் கணவரும் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 இயர்ஸ் ஆகுது. ஆனால் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசினா சண்டை தான் வருது. ஸோ ஆனால் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துடுது. அது டசன்ட் மைண்ட் சண்டை, ஒரு பொசிசிவ்னஸ்னால ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. ஆனால் தேவன் ஈனோக்கு கூட எத்தனை வருஷம்? 300 வருஷம். 300 வருஷம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் பத்தல, அந்த 300 வருஷம் கூட அவருக்கு அந்த லவ் இறங்கவே இல்லை. ஈனோக்கு மேலே என்ன பண்ணாரு? நீ உயிரோடு என் கூட மேலே வந்து என்ன பண்ணாரு? டபக்குன்னு தூக்கிட்டாரு ஒரு நாள்.
Amen. What a privilege. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கிங் கிடைக்குமா? Amen. 300 வருஷம் நடந்து இன்னும் 10வது பண்ணி என் கூட வந்து பக்கத்துலேயே உட்காந்து பேசிட்டு இருப்பான்னு அப்படியே தூக்கிட்டாரு. வாட் a privilege. Amen. Hallelujah. அதை வாசிக்கும் போது எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. என்ன ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து யாரு? ஆப்ரஹாம். நோவா கூட வந்து என்ன பண்ணாரு? தேவன் வந்து அவர் கூட பேசிட்டு இருந்தாரு. தேவன் அவர் கூட பேசினது வந்து எங்க இருக்குன்னா ஜெனசிஸ் 6வது அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இந்த சஞ்சரித்தின் தமிழ்ல கொடுக்கப்பட்டெல்லாம் இங்கிலீஷ் பைபிள்ல என்ன கொடுத்திருக்குன்னா, he walked faithfully with God. He walked faithfully with God. சஞ்சரிப்பு அப்படின்னா என்னது? ரிலேஷன்ஷிப் ஆர் பீயிங் டுகெதர். ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்கிறது. கரெக்ட் தானே? அதை வந்து பைபிள்ல இங்கிலீஷ் பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, he walked with God. It was a beautiful experience. நோவாவை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ணாங்க. அவனுக்கு விஷன் கொடுக்கப்பட்டது. He was very much focused on the vision God gave to him because அவனுக்கும் தேவனுக்கு இருந்த ஃபெலோஷிப் அப்படி இருந்துச்சு. கடவுள் அவருக்கு ஒரு இதை கொடுத்துட்டாரு. நான் வந்து ஒன்று குடும்பத்தை மாத்திரம்தான் நான் சேவ் பண்ண போறேன்ப்பா, ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாம் சரியில்லை, நீ இப்படி அவன் இதுக்கு முன்னாடி மழையும் பார்த்ததில்லை, பேழையும் பார்த்ததில்லை. காட் பிளானை கொடுத்தாரு, அவர் எக்ஸிக்யூட் பண்ணாரு, தேவன் அவரோடு நடந்தாரு. ஆமென். அது நிமித்தம் என்ன ஆச்சு? அவரும் அவர் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அந்த ஜெனரேஷன்ல இருந்தா நம்ம வரோம். அதுதான் ஒரு நியூ ஜெனரேஷன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் கூடயும் தேவன் நடந்தார். ஆப்ரஹாம் வந்து ஜெனசிஸ் 17வது அதிகாரம், ஆதியாகம் 17வது அதிகாரம் 1-2 வசனத்துல அதே மாதிரி தேவன் அவர் கூட நடந்தார். பரவாயில்ல, நீங்க வீட்டுல போய் கூட பார்க்கலாம். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆப்ரஹாமை நம்ம பார்த்தோம். அவர் வயது முதிர்ந்த காலத்துல என்ன பண்ணாரு? தேவன் அவர் கையில ப்ராமிஸை முதல் கொடுத்துட்டாரு. அந்த ப்ராமிஸ் கிடைக்கும் போது என்ன ஆயிடுச்சு? அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, வயசும் போயிடுச்சு, 99 ஆயிடுச்சு. கடவுள் என்ன சொல்றாரு? ஒன் நிமித்தம் இந்த உலகத்துல ஜெனரேஷன்ஸ் நான் ஆசீர்வதிக்க போறேன், மணலை போல நட்சத்திரங்களை போல அப்படின்னு. அப்ப அவர் கையில என்ன இருந்துச்சு? ப்ராமிஸ் மாத்திரம்தான் இருந்துச்சு. அவரை வந்து தேவன் வழி நடத்தினாரு, வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவர் கால் வைத்த இடத்த தேவன் ஆசீர்வதித்து தந்தாரு. இன்னைக்கு அவர் நிமிச்சம் என்னாச்சு? நம்மளோட ஜெனரேஷன்ஸ் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா யார் கூட நடந்தாரு? ஜோசப் கூட. ஜோசப் என்ன கோத்ரூ பண்ணார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது எங்க இருக்குன்னா ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2-4 வசனம். ஆதியாகமம் 39 2-4. யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தன் ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணம் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென். ஏன்னா அந்த ராஜாக்கு தெரிஞ்சிச்சு இவர் கூட யார் இருக்கா? தேவனாகிய கர்த்தர் இருக்காரு. ஆமென். அவன் கோத்ரூ பண்ணாத பாடுகளே கிடையாது. எல்லா பாடுகளும் அவன் குடும்பமே, அவனோட பிரதர்ஸே அவனை பிட்ரே பண்ணாங்க. ஸ்லேவரி, அடுத்து கெட்ட பேரு, ஜெயில இருந்தா, எல்லா விதமான இது கோத்ரூ பண்ண. ஆனா தேவன் நினைத்தார், என்ன பண்ணாரு? உயர்த்தி வைத்தார் அவனோட பிரசன்னம். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல தாவீது கூடிய அழகான ஒரு வாக் தேவன் பண்ணார். கரெக்ட் தானே? அவனோட தப்புகள் எதுவுமே தேவன் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பண்றதான நல்ல காரியங்கள்னால நமக்கு ரட்சிப்பு கிடையாது, நமக்கு ரைச்சஸ்னஸ் கிடையாது. அவங்க ரொம்ப நல்ல சிஸ்டர், அவங்க ரொம்ப நல்ல பிரதர், ஆமா நம்ம இருக்க வேண்டியதான். ஆனா அது நிமித்தம் நமக்கு சல்வேஷன் கிடையாது. நம்ம கிட்ட ஏசப்பா இருந்தா மட்டும்தான் நமக்கு சல்வேஷன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. when you carry Christ, நீங்க கிரைஸ்ட எடுத்து செல்றீங்களா? you are walking with Christ, கண்டிப்பா நீங்க நல்ல பிள்ளைங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா பரிசுத்தாவி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், இதை செய்யாத, இப்படி பண்ணாத அப்படின்னு உங்களை டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? நீங்க வந்து சுத்திகரிக்கப்பட்டுட்டே இருப்பீங்க. ஒரு வேல்யூபிளான கோல்டு மாதிரி நீங்க இன்னும் நல்ல ஷைனிங் ஆகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவரோட பிரசன்னை உங்களை கேரி பண்ணிட்டே இருக்குது. நீங்க எக்காரணத்துலயும் தப்பு செய்ய மாட்டீங்க, இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டீங்க. ஏன்னா அவரோட பிரசன்னை உங்க முன் செல்லுது. நீங்க ஆல்வேஸ் யூ மஸ்ட் கேரி த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஸோ இந்த வாக்கிங் வித் காட்
காடுன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ சொன்னேன், இந்த வாக்கிங் வித் காடை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம லைஃப்பில் வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி வைக்கணும்? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் நடந்தே ஆகணும். 9 மணிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நைட் ப்ரேயர் பண்ண போகிறீங்க, 8:30 மணி வரைக்கும் உருண்டு சண்டை போடுறீங்க, பிரச்சனையே கிடையாது. 9 மணிக்கு எல்லாரும் ஆஜராயிடணும் ஃபேமிலி ப்ரேயரில். நீங்கள் மூஞ்சி இந்த பக்கம் தூக்கி வச்சுருந்தாலும் சரி, இந்த பக்கம் தூக்கி வச்சுருந்தாலும் என்ன பண்ணணும்? பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் உடைந்த பாத்திரங்களை கிரியேட் பண்ணுகிற காடா இருக்கிறார். ஆமென். ஏன்னா my God is mighty to do imperfect things perfect. Amen. Impossible things possible only through the Lord Jesus Christ. Amen. Hallelujah. ஏன்னா நீங்க உடைஞ்ச பாத்திரமா அவர் முன்னாடி போய் உட்கார்ந்து இருப்பீங்க, பாரப்பட்டு இருப்பீங்க. உங்க துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்க வீக்னஸ், உங்க வியாதி, உங்க பலவீனம், உங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம கத்துவோம், பேசுவோம், சண்டை போடுவோம், அது நம்ம உலக பிரகாரமான டென்ஷனை நம்ம வெளியேற்றுறது. இட்ஸ் ஓகே. இதனால உங்களுக்கு எந்த கில்ட்டி கான்ஷியஸும் வேண்டாம். நான் இப்போ தானே இப்படி பேசிட்டேன் கடவுளை, இப்படி தான். இட்ஸ் ஓகே. நீங்கள் அவர் பிரசன்னத்தில் சமர்ப்பிச்சிருங்க, சரண்டர் பண்ணிடுங்க. ஒரு குயவன் கிட்ட களிமண் போகும்போது பர்ஃபெக்டா போகுமா? போகாது, ட்ரையா போகும். ஆனா அவர் என்ன பண்ணுவார்? அந்த குயவன் அதுல தண்ணியை ஊத்தி அந்த களிமண்ணை பிசைஞ்சு என்ன பண்றாரு? ஒரு அழகான பாத்திரமா அவரு வணைந்துடுறாரு. அதே மாதிரி நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் நம்ம பிள்ளைங்களையும் என்ன பண்ணிடணும்? அதை கல்டிவேட் பண்ணணும், அந்த ஆட்டிடியூடை கல்டிவேட் பண்ணணும். அவங்க கிட்ட பண்ணி ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறதும் சர்ச்சுக்கு போகிறதும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும். என்ன ஆனாலும் சரி. இது நான் எனக்கும் சொல்கிறது தான். நீங்கள் சிக்காக இருக்கீங்க, ஓகே, அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் எந்த சான்ஸ் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு காது குத்து இருக்குது, ஒரு கல்யாணம் இருக்குது, அவங்க யோசிக்கணும், ஐயோ இவங்க கிறிஸ்டியனுங்க, இவங்க கண்டிப்பாக நம்ம வச்சா வரமாட்டாங்க இந்த டேட்டில், இவங்களுக்காக நம்ம மாற்றணும்னு அவங்க யோசிக்கணும். ஏன்னா நமக்கு யார் முக்கியம்? தேவனாகிய கர்த்தர் முக்கியம். இது அவரோட நாள், இது பரிசுத்தமான நாள். இந்த டைமை நம்ம அவருக்காக செலவிடுற நாள். இதுக்கு நம்ம ப்ரையாரிட்டைஸ் என்னைக்குமே நம்ம பண்ணணும். நம்ம தேவனாகிய கர்த்தரை நம்ம முன் வைக்கும் போது அவர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு? அவர் நன்மையினால் முடிசூட்டுகிறார். ஆமென். ஒரு உலக பிரகாரமான மனுஷன் முன்னாடி நீங்க கை கட்டியோ தாழ்ந்து நிக்க போறது கிடையாது. ஆமென். ஏன்னா நீங்க அவரு காலில் சரண்டர் பண்ணிட்டீங்க. அப்பா நீங்க மாத்திரம்தான் எனக்கு, நீங்க மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். திஸ் இஸ் த கவனன்ட் ஆஃப் லவ். நமக்கு அவருக்குள்ள லவ் என்னது? கவனன்ட் ஆஃப் லவ். நம்ம கொடுக்கறத காணிக்கை ஒரு அன்பளிப்பு தான். இதனால அவர் கற்ற தேவன்ல he is the rich supernatural God. Amen. Hallelujah. He is the King of Kings. உங்களையே நீங்க ஜீவ பலியா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். Amen. நீங்களும் நானும் அவருக்கு யாரா இருக்கணும்? ஜீவ பலியா இருக்கணும். நீங்க போற இடமெல்லாம் அவரோட பிரசனம் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு சமாதானம் வரணும், அந்த இடத்துல ஒரு ஹீலிங் வரணும். அந்த இடத்துல நீங்க போகும்போது அவங்க அந்த வீட்டுல பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை உங்கள் நிமித்தம் மாறணும். Amen. Hallelujah. Hallelujah. Amen. So அதனால when you have the presence of God, கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா divine wisdom and divine favor. Amen. தெய்வீக ஞானத்தை என்ன வைக்கிறாரு? தெய்வீக ஒரு ஃபேவர் நம்ம மேல. அந்த ஃபேவருக்கு தமிழ்ல என்ன சொல்ல, டக்குனு வேர்ட் மறந்துட்டு, தயவு. ஒரு தெய்வீக தயவு நம்ம மேல வருது. இன்னைக்கு உலகம் நமக்கு ஞானம் கொடுக்கும். நம்ம ஸ்கூல் போவோம், காலேஜ் போவோம், யூனிவர்சிட்டி போவோம், நம்ம நியூஸ் பேப்பர் படிப்போம், சோஷியல் மீடியா பார்ப்போம். அந்த விஸ்டம்லாம் நமக்கு வருது தான். ஆனா அந்த விஸ்டம் நமக்கு ஒரு நாள் நன்மையே தராது. இட்டர்னல் லைஃப் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது நம்ம ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம சோஷியல் மீடியா பார்த்தாலும் என்ன கிடைக்கும்? தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைக்கும். அது என்ன பண்ணும்? பிரச்சனைகளை பூதகரமாக நமக்கு காட்டும். கரெக்ட் தானே? ஐயோ இன்னும் 2 வருஷத்துல இது வரப்போகுது, விலைவாசியெல்லாம் ஏறப்போகுது, இதை செய்ய போகுது, அதை செய்ய போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? பயந்து போய் உட்காந்துரும். ஐயோ நம்ம சேவிங்லாம் போயிடுமே, நமக்கு ஒன்றும் இல்லையே, அது இல்லையே, பிள்ளைங்களை எப்படி இருக்கும். அந்த ஃபியர் தான் நமக்குள்ளே வருது. அந்த ஃபியரை நமக்குள்ளே எடுக்காதீங்க. சாத்தானானவன் என்ன பண்றான்? இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல என்ன பண்றான்? சோஷியல் மீடியா மூலமாவே நம்ம கிட்ட எல்லாத்தையும் பேசிடுறான். பேசி எல்லா ஃபியரும் கொடுத்துட்றான். அன்னைக்கு எப்படி மரத்துல பாம்பு மாதிரி உட்காந்து ஏவாள் கிட்ட பேசினானோ அதே மாதிரி எப்படி வந்துட்டான்?
நீங்களே காசு கொடுத்து வினையை வாங்கிக்கிட்டீங்க. வாங்கி அந்த வினையிலேருந்து டெய்லி என்ன பண்ணுறோம், நம்மளே தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு பயந்துட்டு உட்காந்துருக்கோம். கரெக்ட் தானே? ஸோ நம்ம தேவனோட பிரசனத்தில் அதிகமான நேரங்களை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அவர் கூட நம்ம வாக் பண்ணும்போது என்னது, இந்த டைம், இந்த நெகட்டிவ் டைம் எல்லாம் என்ன ஆயிடுது, நம்ம விட்டு வெளியே போயிடுது. நம்ம இந்த பிரச்சனைகளை காட்டி நம்ம என்ன நினைக்கிறோம், என் தேவன் பெரியவர், என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் கேட்குறேன் தான், பட் இட்ஸ் ஓகே. என் கூட யார் இருக்கா, என் ஜீசஸ் இருக்காரு, என்னை அவர் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேன்சர் அப்படின்னு ஃபோனில் மட்டும் போட்டு சில நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இது நானே அமேஸாக இருக்கேன். நானும் என் ஹஸ்பண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிக்ஸி வாங்குறத பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நீங்கள் ஃபோனை திறந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ரிலேட்டடாக எல்லாம் வருது. அப்போ எவனோ ஒருத்தங்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்ட் தானே? எப்படி இருக்கு பாருங்க. ஆனா தெரிஞ்சு தெரியாமலேயும் இதெல்லாம் என்னது, இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனா ஒன்று நான் அப்ரிஷியேட் பண்றேன், இந்த பேர் என்ன பேர் வச்சாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவன் வாயாலே அவன் ஒத்துக்கிட்டான் அவன் வந்து ஆர்டிஃபிஷியல். அப்ப ரியல் இன்டெலிஜென்ஸ் யாரு, என் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரவாயில்ல, அது ஒரு விஷயத்துல நான் அவனை வந்து சல்யூட் பண்றேன். ஏன்னா அவனுக்கு தெரியுது அவன் ஆர்டிஃபிஷியல், ஒரிஜினல் வந்து என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஆர்டிஃபிஷியல் இஸ் ஆல்வேஸ் ஆர்டிஃபிஷியல். என்னைக்குமே ஒரிஜினல் ஆகவே ஆக முடியாது. டூப்ளிகேட் இஸ் டூப்ளிகேட் தான். நம்மளை சிருஷ்டித்தது யாரு, ரியல் இன்டெலிஜென்ட் காட். அவர் கொடுத்த விஸ்டம் நமக்கு போதும். அவர் கையை பிடிச்சி வழி நடத்தி இதை செய்யன்னு சொன்னா அது போதும். எனக்கு இது தேவை கிடையாது, நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்றதெல்லாம் வேண்டாம். ஸோ அதனால டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து வரதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். இந்த ஃபியர் நம்ம கிட்ட வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஆகும், நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து அது பிரேக் பண்ணும். நமக்கும் தேவனுக்குள்ள இதை வந்து கடவுளால் அதை செய்ய முடியுமா, இல்லை நீ பரிசுத்தவானா இதுக்கு பெற்றுக்கிட்டு நம்ம பேஸ்மெண்ட்டை வந்து அது வீக் பண்ணும். அதை பண்ணாதீங்க. ஆல்வேஸ் வாக் வித் காட். அந்த இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த டிவைன் விஸ்டமும் இந்த டிவைன் ஃபேவரும் நமக்குள்ளே வரணும். அது வந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயம் உண்டு. கர்த்தர் வந்து எந்த இடத்துல நீங்கள் ஞானமாக நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கைடன்ஸ் கொடுக்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த இடத்துல நமக்கு ஒரு டிவைன் ஃபேவரும் நமக்கு தராரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஃபார் விஸ்டம், உங்களுக்கு ஒரு டிவைன் விஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நிமித்தம் உங்களுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 3 போங்க. ப்ராவர்ப்ஸ் வந்து நீதிமொழிகள் 3வது அதிகாரம். அது ஆக்சுவலி அந்த ஃபுல் அதிகாரமும் வாசித்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். பட் இப்போ அது வாசிக்க வேண்டாம், அதை நான் வந்து ப்ரீஃப் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த இதில் வந்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களுக்கு தெய்வீக ஞானம் அந்த விஸ்டம் இருக்கும்போது என்ன கொடுக்குறாருன்னா, ஆயுசு நாளே அவர் கூட்டி குடிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆயுசு நாள் கூட வேணும், எல்லாருக்குமே வேணும். ஆமென். அப்போ ஆயுசு நாள் கூட வேணும்னா யார் உங்களுக்கு விஸ்டம் தரணும், தேசப்பா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும். அந்த சாப்டர் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, சாரி. ஓகே, இப்போ நான் அதை எடுத்துட்டேன். நான் அதில் ஒரு 2 இது வாசிக்கிறேன். அப்போ அதில் அவர் நமக்கு என்னெல்லாம் தர்றாருன்னா, my son, do not forget my teaching, keep my commandments in your heart, they will help you live for many years. Amen, hallelujah. அது மட்டும் இல்ல, சமாதானத்தை தருகிறார். they will bring you peace and success. அது மட்டும் இல்ல, இன்னொன்று என்ன தருகிறார், that will bring health to your body, it will make your bone marrow strong. உங்களோட போன்ஸ், உங்க எலும்புகள் பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். எவ்வளோ பர்டிகுலரா சொல்றாரு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெய்வீக ஞானம் இருந்தால் என்ன கிடைக்குது, ஆயுசுனால கூட்டி தராரு, சமாதானத்தை தராரு, சக்சஸ் தராரு, உங்க எலும்புகளை பலப்படுத்துகிற தேவனா இருக்க. நீங்க வீட்டுல போய் அதை வாசிங்க, அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த இது ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 3 அந்த ஹோல் வேர்ஸ்மே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க பாஸ்டர் சொன்ன மாதிரி ஈசாக்கை எந்த டைம்ல அவர் வந்து செய்ய சொல்றாரு, விதை விதைக்க சொல்றாரு, பஞ்ச காலத்துல. அப்போ உலகப்பரமான மனுஷங்களை பார்த்தா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, பாரு பயங்கர வறட்சியா இருக்கு, ஏன் இவங்க கடவுள் என்ன சொல்றாரு, இவரை வறட்சியில போய் செய்ய சொல்லிடுறாரு. ஆனா அவன் அதை பார்க்கல. யாரை பார்த்தா, தேவனை பார்த்தா, வறட்சியை பார்க்கல. அதனால என்ன ஆச்சு, நூறத்தனையான ஆசீர்வாதம். ஆமென். அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த தெய்வீக விஸ்டத்தை அவர் வைக்கும்போது உலக பிரகாரமானவங்களுக்கு பார்த்தா நம்ம பார்த்தா பைத்தியம் மாதிரி இருப்போம். பரவாயில்ல,
we make a difference because we are the child of the most high God. Amen. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு நீங்க பண்றதான ஹார்வெஸ்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுவாரு. உங்க வீட்டுல இருக்கிறதான ஸ்டோரேஜ் எல்லாம் நிரம்பி வரையும். உங்க வீட்டுல பெரிய லாக்கரா வாங்கி வைங்க. ஏன்னா நீங்க அதுல என்ன பண்ண போறீங்க, பணமும் நகையுமா அள்ளி உங்களுக்கு தரப்போறாரு. தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் வந்து இந்த விஸ்டம் அண்ட் ஃபேவர் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான எனக்கு ஒரு கேரக்டரை பற்றி பேசணும். யாருன்னா ராஹாப். ராஹாப் பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். வெரி குட். ராஹாபான ஸ்திரீ வந்து அவங்களுக்கு பைபிளில் வந்து அவங்க பேரும் குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கு. அவங்க எந்த ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க யார்? ஒரு வேசியாக இருந்தாங்க. அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல அவங்கள ஒரு தாழ்மையான இடத்துல வச்சு பார்த்தாங்க. அவங்கள எங்கே வச்சுருந்தாங்க? ஊருக்கு வெளியில் வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து குஷ்டரோகிகள், இந்த மாதிரி கேரக்டர் சரி இது இல்லாத வேசிகள், இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, ஊருக்கு வெளியில தான் வச்சுருப்பாங்களா. ஏன்னா என்ன ஆயிரும், அவங்கள வந்து நான் முதல்ல யாராவது வந்து அந்த ஊரை அட்டாக் பண்ண வரவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல அவங்கள கொண்டுருவாங்க. அவங்க ரொம்ப வல்னரபிளாக அங்கே இருக்கிறாங்க. செகண்ட்லி வந்து அவங்க ஊரில் இருக்கவங்க கூட என்ன ஆகக்கூடாது, ஒரு கனெக்டிவிட்டியோடு அவங்க இருக்கக்கூடாது. அப்போ அவங்க அங்கே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஜோஷுவா வந்து வந்துட்டு இருக்காரு. மோசேக்கு அடுத்து யார் எடுத்து சொல்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்களை, ஜோஷுவா. அப்போ அவங்க அந்த இதோடி வரும்போது என்ன பண்ணுறாரு, அவர் 2 ஸ்பையை வந்து அங்கே அனுப்புகிறாரு, இந்த ஊரில் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு. அப்போ இந்த ஸ்பை வந்தால் என்ன, அந்த ராஜாக்கு ஏற்கனவே நியூஸ் வந்துட்டு இங்கே ஸ்பை வராங்க நம்மளை நோட்டை பார்க்குறதுக்கு, அவங்கள போட்டு தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தெய்வன் வந்து என்ன பண்ணுறாரு, ராஹாபுக்கு அந்த ஞானத்தை தருகிறார். என்ன பண்ணுறாரு, ராஹா கதவை திறந்து அந்த 2 ஸ்பையும் அவங்க வீட்டில் ஒழிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறா, அந்த ஒரு இரவு அவங்க வீட்டில் வச்சு அவள் பத்திரப்படுத்தி வச்சு என்ன பண்ணிடுறா, அந்த ராஜா கிட்ட சொல்லிடுறா, இங்கே யாருமே வரலையே அப்படின்னு அவங்க சேவர்கள் தேடி வரும்போது அந்த ஒரு சின்ன விஸ்டம் ஆக்டிவிட்டினால என்ன ஆச்சு, அவளுக்கும் அவ குடும்பமும் she was saved. Amen. அந்த ரைட் விஸ்டம் அண்ட் த ரைட் டைம். கரெக்ட் தானே? அந்த ஒரு நிமிஷம் அவள் யாருன்னு தேவன் பார்க்கவே இல்லை, அவள் என்ன இதில் இருக்கிறான்னு அவளை பார்க்கவே இல்லை. ஆனால் ஒன்று அந்த விஸ்டமை கொடுத்தாரு. அந்த கதவை அவள் திறந்து அந்த 2 பேரை பத்திரமா உள்ளால வச்சு அந்த ஒரு நைட் அவங்கள ஒழிச்சு வச்சு அனுப்பிட்டான் அந்த ஸ்பைஸை. அது நிமித்தம் என்ன ஆச்சு, அவளும் அவரோட வீட்டார் எல்லாரும் சேவ் பண்ண வச்சாங்க. அது மட்டும் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் அவள் ஒரு வேசியாக சொல்லப்பட்டிருக்கா. ஆனால் எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ், அவளோட மகன் தான் போவாஸ். போவாஸ் மூலியமாக தான் அந்த ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ். மேத்யூவில் வாசித்தீங்கன்னா அந்த இயேசுவோட அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, ஜீனியாலஜியில் இவங்க பெற்றாங்க, இவங்க பெற்றாங்க. அப்போ ராஹா பெற்றது போவாஸ். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் தேவன் கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா. ஆமென். இன்னைக்கு தேவன் அதே மாதிரி உங்களையும் என்னையும், நம்ம எவ்வளோமான மோசமானவங்க நமக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்ட் தானே? நம்ம வெளியில் வேறு யார்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தேவன் எதை பார்க்குறாரு, நம்ம இருதயத்தை பார்க்குறாரு. அவருக்கு நீங்கள் எவ்வளோ இந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க, எப்படி நீங்கள் அவர் கையை பிடிச்சி நடக்கிறீங்கன்றது மட்டும்தான் மேட்டர். அவர் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரைச்சஸ்னஸ். நம்ம சொந்த சிந்தையினாலேயோ நம்ம படிப்புனாலேயோ நம்மளால் எந்த காரியத்தினாலேயும் நமக்கு ரைச்சஸ்னஸே கிடையாது. ஜீசஸ்னால மட்டும்தான் நமக்கு ரைச்சஸ்னஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னா ஓகே அவங்களுக்கு? ஓகே. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஹாபுக்கு அடுத்து இன்னொரு பர்சன் யாருன்னா இந்த ஷூமனைட் உமன். அதாவது வந்து ஒரு விமன் எலிஷா காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களில் வந்து அவங்க இருக்கிறாங்க. 2 கிங்ஸ் அந்த இதில் இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ வந்து நல்ல பணக்கார ஸ்திரீ, அவங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கடவுள் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ரைட்டான விஸ்டம் வைக்கிறாரு. என்ன விஸ்டம் வைக்கிறாருன்னா, ஊருக்கு வரதான அந்த ஊழியக்காரர் எலிஷாக்கு நீ என்ன பண்ணணும், பணிவிடை செய்யணும். அப்போ அவன் என்ன பண்ணா, வீட்டுக்கு வரும்போது ஒரு காஃபி போட்டு கொடுத்து இது பண்ணுறது மட்டும் இல்லை, அவள் வீட்டில் ஒரு ரூம் கட்டுறா. மேலே நீங்கள் எப்போல்லாம் இந்த பக்கம் போகிறீங்களோ கண்டிப்பாக என் வீட்டில் வந்து நீங்கள் தங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவரை உபசரிக்கிறா. அவருக்கு தேவையான காரியங்களை செய்கிறா. அவருக்கு ஒரு நல்ல உணவை கொடுக்குறா, அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிங்கை கொடுக்குறா. அந்த மாதிரி அவருக்கு உபசரிக்கிறதான அந்த ஹார்ட்டை வந்து தேவன் கொடுக்குறார். அவள் ஒன்றும் தரித்திரம் இல்லை. ஷி வாஸ் அ ரிச் உமன். ரிச் உமன்னா அவளுக்கு எல்லாம் இருக்குது. அப்போ அவள் வந்து இப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் த விஸ்டம் ஆஃப் காட், தேவனோட ஞானம் அவள் மேல் வருகிறது. ஸோ அப்போ அவள் என்ன பண்ணுறா, அந்த ஹார்ட் வருது. தேவனா மனுஷனுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ரூமை பில்ட் பண்ணி வைக்கிறா. எப்போல்லாம் எலிஷாவும் அவரோட சர்வெண்ட் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாங்களோ என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறாங்க,
அந்த நைட் அங்கே ஸ்டே பண்ண. அப்போ எலிஷா ஹார்ட்ல ஒரு இது வருது, இவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமே, எனக்காக இவ்வளோ தூரம் என்ன நான் செய்யறதுன்னு. அப்போதான் அவரோட வேலைக்காரர் சொல்றாரு, அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பையன் குழந்தை இல்லைங்கன்னு. அப்போ அவர் எலிஷா ஜெபம் பண்ணி என்ன ஆகுது, அந்த அம்மா கன்சீவ் ஆகி அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுது, அந்த மகன் இறந்து போயிடறான். அப்போ எலிஷாவை நோக்கி அந்த அம்மா ஓடி வருது. அப்போ என்ன பண்றாரு, அவர் கெஹாசி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. எலிஷாவே என்ன பண்றாரு, அவரோட கையோடு கை வைத்து அந்த இடத்துல போய் அந்த மகன் மேல படுத்து அந்த அவரு உடம்புல இருக்க அந்த உஷ்ணம், அந்த வார்மத்தை அந்த பையன் மேல இறக்கி தேவனோட சித்தத்தினால அவனுக்கு ஒரு ஜீவன் கொடுத்தாரு. அந்த மகளை ஆசீர்வதித்தாரு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு போர்ஷன் என்னன்னா, அவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாளுக்கு நீங்க பஞ்சம் வரப்போதுமா, நீ இந்த ஊரை விட்டு வெளியில போய் வேற ஒரு ஊர்ல இருக்கு. அவன் பணக்காரி, அவளுக்கு சொந்த வீடு இருக்கு, நிலம் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா என்னது, பஞ்சம் வரனால இந்த தேவனோட மனுஷன் சொல்றது உண்மைன்றதை நம்பி அந்த அம்மா என்ன பண்றாங்க, வெளியில ஒரு ஊர்ல போய் தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருந்து அந்த காலம் ஒரு 7 காலம்னு வச்சுக்கோங்களேன், 7 வருஷம் இல்லை 10 வருஷம் அவங்க அங்கே இருக்கிறாங்க. இருந்துட்டு அப்புறம் திரும்ப வராங்க. ஏன்னா என்னோட சொந்த வீடெல்லாம் இந்த ஊர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப வராங்க. திரும்ப வரும்போது என்ன ஆகுது, அந்த நிலம் அந்த வீடெல்லாம் வேற யாரோ அபகரிச்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஆனா அவன் சும்மா இல்லை, என்ன பண்றா, நேரா ராஜாவை நோக்கி போறா. ராஜா கிட்ட போய் சொல்றதுக்கு, நான் இந்த ஊரை சேர்ந்தவதாங்க, இங்க பஞ்சம் வந்தனால நாங்க போனேங்கன்னு. ஆனா அவன் போறதுக்கு முன்னாடியே அந்த நேரம் பார்த்து தேவன் என்ன பண்றாரு, கெஹாசி அந்த ராஜா கிட்ட நிக்க வைக்கிறாரு. கெஹாசி தூரத்துல இருந்து பார்த்துட்டு ராஜா கிட்ட சொல்றாரு, இவர் யார் தெரியுமா, இவன் வந்து இவ்வளோ நல்லவன் தெரியுமா, இவன் இவ்வளோ உபரிசிச்சிருக்கா எலிஷாவை தெரியுமா, இவன் இந்த மாதிரி நன்மையெல்லாம் பெற்றிருக்கா, ஷீ இஸ் ஹேவிங் த ஃபேவர் ஆஃப் காட் அப்பான் ஹர் அப்படின்னு சொன்னான்னா அந்த ராஜாக்கு புரிஞ்சிருச்சு, இவ யாரு, தேவனோட பிள்ளைன்னு சொல்லிட்டு அவ இழந்ததான அந்த வீடு நிலம் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த 7 வருஷம் ஊரை விட்டு வெளியில இருந்தால அப்ப என்னெல்லாம் இழந்தாலும் அந்த காசு எல்லாம் திரும்ப கொடுத்துட்டாங்க. நமக்கு கிடைக்குமா, இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சி, எதெல்லாம் அவ விவசாயம் பண்ணல, ஆனா ஸ்டில் அவளுக்கு அந்த 7 வருஷமா அவங்க என்னெல்லாம் அதுல ஏர்ன் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவர் டபுள் ஃபுல் பிளெஸிங் கொடுக்குற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலை எதுன்னு எனக்கு தெரியாது, நீங்க என்ன கோ த்ரூ பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் தேவனாகி கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் சூழ்நிலையில மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா நம்ம இங்க அவரை நோக்கி வந்திருக்கோம். அவர்கிட்ட சொல்லுவோம், நீர் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல அவரோட நாமத்தை டிக்ளேர் பண்ண வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நீங்க செய்யும்போது உங்க பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்க கூட இருக்க இயேசுப்பா பாருங்க. அவர் எப்படி செய்வாருன்னு தெரியாது, ஆனா சூப்பரா செஞ்சு முடிப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இந்த சாட்சியை இங்க ஷேர் பண்ணுவீங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கதான ஒரு இன்னொரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைமன். சைமன் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபிஷர்மேன். அவர் யாரும் டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், கரெக்ட் தானே? ஸோ அப்போ அவர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அந்த இதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபிஷர்மேன். அவருக்கு சொந்தமாக போட் இருந்துச்சு. ஒரு நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, ஃபிஷ் பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. நெட்டை போட்டு 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 பார்க்குறாரு. ஆனால் என்ன ஆச்சு, அவர் சோதனைக்குன்னு அன்றைக்கி ஒரு மீன் கூட சிக்கலை. அவர் ரொம்ப சோகத்தோடி வந்துட்டாரு. கரையில் அவர் போட்டை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறாரு, நெட்டில் இருக்க சிக்கல்லாம் எடுத்துகிட்டு அதை கழுவிக்கிட்டு இருக்காரு. அப்போ யார் வந்தாங்க, ஜீசஸ் வந்தார். அப்போ ஜீசஸ் என்ன சொன்னார், உன் போட்டை கொஞ்சம் கடலுக்குள்ள ஓட்டிட்டு போப்பா, நான் அங்கே நின்று என்ன பண்ணோம், என் வார்த்தையை ஷேர் பண்ணணும். அப்போ கரையில் யாரெல்லாம் நின்று கேட்டுட்டு இருக்கா, மக்கள்லாம் இயேசுவோட வார்த்தையை கேட்கறதுக்காக ரொம்ப ஆர்வம். அவர் சொன்னாரா, போங்க கடவுளே, நானே டயர்டாக வந்து நிற்கிறேன், நீங்கள் வேற, நானே ஒன்றுமே கிடைக்காம வந்து நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரா? இல்லை, அந்த இடத்துல அவர் கடவுள் என்ன பண்ணாரு, ஒரு விஸ்டம் கொடுத்தார், ஒரு ஞானம். இல்லை, நம்ம இதை செய்யணும், அவர் சொல்கிறத நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அந்த கீழ்ப்படிதல், அந்த ஹார்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு, சரி வாங்க அப்படின்னு அவர் படகுல கூட்டிகிட்டு உள்ளால போகிறாரு. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் போனவுடனே என்ன பண்ணுறாரு, ஏசப்பா வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சோடனே சைமன் கிட்ட சொல்கிறாரு, இப்போ வலைய இந்த இடத்துல போடுன்னு. அவன் சொன்னானா, நானே எவ்வளோ பெரிய ஃபிஷர்மேனு, நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கேன், ஒன்றும் கிடைக்கல, இப்போ இவர் சொல்லியா அப்படின்னு இது பண்ணாமல், ஆர்கியூ பண்ணாமல், இல்லை எதுவுமே நினைக்காம என்ன பண்ணான், உடனே அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டான். சரி அவர் சொல்கிறாரு நம்ம செய்கிறோன்ட்டு வலையை போட்டால் வலை என்னாச்சு,
வலை வர மாட்டேங்குது. அவர் கூட இருக்க போட்மேனுக்குலாம் கை கட்டுறாரு, எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு சிக்னல் கட்டுறாரு. எல்லாரும் கிட்ட வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த வலையை பிடிச்சி வலை கிளியத்தக்கதான இப்படி ஒரு மீன் பிடிச்சது அவன் வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி போட்டு நிறைய அவ்வளோ ஃபிஷ்ஷஸை வந்து தேவன் கொடுத்தாரு. ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து அந்த டிவைன் விஸ்டமை ரிசீவ் பண்ணுறோமோ என்ன ஆகுது, டிவைன் ஃபேவரும் நம்ம மேலே வருது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மளை வந்து அதே அந்த ரட்சிப்புனால அவர் நம்மளை வழி நடத்தி வர்றாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து சல்வேஷன் ஆஃப் காட். நமக்கு அந்த சல்வேஷன் நமக்கு ரட்சிப்பு வந்துருச்சுனாலே என்ன ஆகும், we will have a good experience of walking with God. இன்னைக்கு நீங்களும் நானும் இது வரைக்கும் எப்படி இருந்தோம் தெரியல, ஆனால் இனிமே நம்மளோட வாக்கிங் வித் காட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாக்கிங் ஆஃப் காட் நம்ம கூட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த தெய்வீக ஞானமும் தெய்வீக ஃபேவரும் நம்ம மேலே வந்துடும். இந்த தெய்வீக ஞானமும் தெய்வீக ஃபேவரும் நமக்கு இருந்தால் போதும், எங்கே போனாலும் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெயம் யாருனால வரும், கர்த்தரால் மாத்திரம்தான் வரும். ஆமென். ஸோ நம்ம அவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்மளோட வாழ்க்கையை நம்ம பிள்ளைங்களை முக்கியமாக நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன சொல்லித்தரோமோ அதுதான் அவங்களுக்கு கற்றுக்குவாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது நான் நம்புகிறேன், ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். ஆமென். எனக்கு கொஞ்சம் கோல்ட் அண்ட் ஃபீவராக தான் இருந்துச்சு, ஆனால் தேவன் எனக்கு பலன் கொடுத்தார் இன்னைக்கு அவரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள. ஹல்லேலூயா, தேங்க்யூ. நமக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டை நம்ம பாடுவோம், பாடிட்டு நம்ம ப்ரே பண்ணுவோம். நீரே போதும் இயேசுவே. உங்க எல்லாரையும் நான் ஒன்று ரிக்வெஸ்ட் பண்றேன், கைகளை உயர்த்தி அவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. நீரே போதும் ஏசப்பா, நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஏசப்பான்னு நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம், கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க ஃபேமிலியை ஒப்பு கொடுங்க. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க சிஸ்டர் கொஞ்சமா த்ரோட் உயரங்களில் என்னை பறக்க செய்தி, அழுகை போல என்னை எழும்ப செய்தி. உயரங்களில் என்னை பறக்க செய்தி, நீரே போதும். ஆமென், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்திட பலன் அளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் ஏசப்பா. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. பழையை போல என்னை செழிக்க வைத்தீர், ஏதொரு போல் என்னை வளர செய்தீர். பழையை போல என்னை செழிக்க வைத்தீர், ஏதொரு போல் என்னை வளர செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. Amen. Hallelujah. Hallelujah.
அப்பா நாங்கள் உங்க மாத்திரம் நோக்கி பார்க்குறோம் ராஜா. எங்களை முழுவதுமாக உங்க கையில தாழ்த்துக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களோட கிருபைக்காக நன்றி சுவாமி. உங்களோட சல்வேஷனுக்காக நன்றி சுவாமி. அப்பா நான் அதுக்கு பாத்திரமா அப்படின்னா இல்லை சுவாமி. ஆனா உங்களோட கிருபை என் மேல் இருக்கிறதே ராஜா. அதுக்காக நன்றி. எங்கள் மேல் இருப்பதுக்காக நன்றி சுவாமி. எங்களை ஆண்டவரே ஒரு ஜீவனுள்ள பலியாய் உன் பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. உமக்கு உப்பாக உமக்கு வெளிச்சமா இருக்க எடுத்து பயன்படுத்துங்க. நாங்க போகும் இடமெல்லாம் உங்களோட பிரசனம் எங்கள் மேல இருக்கட்டும் சுவாமி. அப்பா உங்களோட நேசம் எவ்வளவு பெரியது ராஜா. நீங்க எங்களை எவ்வளவு அதிகமாய் லவ் பண்ற தேவனா இருக்கிறீர். அதுக்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா. உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முழுவதுமாக உன் கையில ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்ததான் இந்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. இன்னும் அதிகமாய் உண்மை கிட்டி சேர உன் கூட ஒரு அழகான வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இன்னும் கொடுக்க போவதுக்காக நன்றி சுவாமி. Lord, we honor the fellowship you have given, Lord Jesus. We thank you, Father. அப்பா உங்களோட டிவைன் விஸ்டத்தையும் ஃபேவரையும் எங்க மேல வைங்க. நாங்க நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பீங்க. எங்களை இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்துங்க. உங்களோட ராஜ்யத்தை கட்ட ராஜா. அப்பா உமக்கு சித்தமில்லாத காரியம் எங்களிடத்துல இருந்தா அதை முற்றிலும் எடுத்து போடுங்க சுவாமி. அப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம், கையில ஒப்பு கொடுத்துக்கிறோம். இயேசு நீ நாமத்துல ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.